இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தில் தவக்காலத்தின் முன்பாக கடைசி வாரத்தில் இருக்கிறோம். பொதுக்காலம் 6ஆம் வாரம். இன்னொரு சில நாட்களில் 2-3 நாளில் தவக்காலத்தில் நுழைகிறோம். அதன் பிறகு பாஸ்கா காலம். அதற்கு பிறகு தான் ஜூன் மாதத்து தொடக்கத்திலேயோ மத்தியிலேயோ மீண்டும் பொதுக்காலம் 7ஆம் வாரம் தொடங்கும். இப்போ இதில் இடையில் நமக்கு ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திற்கு முன்பாக இறைவன் இன்று நமக்கு ஒரு சில வழிமுறைகளை தருகிறார். ஒரு கிறிஸ்தவை பின்பற்றுகிறவன் என்னென்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, ஒரு வரைமுறையை தருகிறார். நெறிமுறையோடு வாழுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார். முதல் வாசகமும் 2ஆம் வாசகம், திருப்பாடல், நற்செய்தி எல்லாமே நம்ம கொடுக்கின்ற ஒரு சாராம்சம் என்னன்னா, நம்ம எல்லாருமே விண்ணகத்துக்கு போகணும். நம் அனைவரும் கடவுளோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசுவை போல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு தான். ஆக அப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்னென்ன செய்யணும் என்பதை நமக்கு மிக தெள்ள தெளிவாக சீராக் ஞான புத்தகத்தை வாசிக்க கேட்டோம். இந்த சீராக் ஞான புத்தகம் நம்முடைய வாழ்க்கை நெறி மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற புத்தகம். அது முதல் அதிகாரத்து கடைசி வரைக்கும் நம்ம வாசித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், ஒவ்வொருவனும் நாம் எவ்வாறு இறைவனை புரிந்து கொள்ள முடியும், இறை திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும், இறைவனோடு எப்படி இருக்க முடியும், நீங்கள் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிற அற்புதமான புத்தகம் இது. ஆக இந்த அழைப்பு என்பது ஒரு வித்தியாசமான அழைப்பு. கட்டாயப்படுத்தி யாரையும் இறைவன் அழைக்கவில்லை. நம்புகிறவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள், ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறது. விசுவசிப்பவனுக்கு கொடுங்க. உலகமென்று சென்று நற்செய்தி அறிவியுங்கள், விசுவசிப்பவனுக்கு நற்செய்தி அல்லது அவனுக்கு திருமுழுக்கை கொடுங்கன்னு சொல்லுகிறார். ஞான நூலில் சொல்லப்படுகிறது, நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி, இல்லைன்னா வேண்டாம். பற்றுறுதி நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. யாரும் எதையும் எந்த அழைப்பையும் கட்டாயப்படுத்தவில்லை. உனக்கு இது பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழணும். அந்த வாழ்க்கை தான் நாம் இறைவனோடு செல்ல, இறைவனை அடையக்கூடிய அந்த பாதையை காண்பிக்கும் என்பது சீராக் ஞான நூலில் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை அப்படியே பவுலடிகளார் கொரிந்தியர் திருமுகத்தை சொல்கிறார். இப்படி கடவுளுடைய திட்டத்தையும் வார்த்தையும் நெறிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டுமென்றால், அந்த வழிமுறைகளை நாம் அடைய வேண்டுமென்றால் நமக்கு ஒன்று தேவை. அது என்னது? ஞானம், விஸ்டம். ஞானம் வேணும். இன்னைக்கு ஞானம் என்று சொன்னால் அது பொதுவான ஞானம். நிறைய ஞானம் இருக்குது. ஒவ்வொரு மதத்திற்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சில ஞானம் இருக்குது. ஆனால் அதை விட அவர் சொல்கிறார், கடவுளின் ஞானம் தான் சிறந்தது. நீ உங்களுக்கு தனியாக வச்சிருப்பீங்க, ஒரு நெறிமுறைகளை வைத்திருப்பீர்கள், ஆனால் அதை எல்லாவற்றையும் விட கடவுளின் ஞானம் சிறந்தது. அப்போ எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கடைபிடிக்க வேண்டும் என நமக்கு பவுலடிகளார் சொல்லுகிறார். முதிர்ச்சி பெற்றவர்களோடு ஞானத்தை பற்றி பேசுகிறார். இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர் ஞானம் அல்ல, அதெல்லாம் அழிவுக்குரியவை. மாறாக இறை ஞானத்தை பற்றி நாம் பேச வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். ஆக இன்னைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் இந்த சமுதாயத்தோடு தான் வாழ்கிறோம். இந்த சமுதாயத்தினுடைய இந்த நெறிமுறைகளோடு தான் நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை ஆண்டவர் அதையெல்லாம் வேண்டான்னு சொல்லல, ஆனால் தெரிந்து வாழு. அந்த நெறிமுறைகள், வழிமுறைகள், ஞானம், ஒருவர் மற்றவரை மதிக்கணும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளணும், அன்பு செய்யணும், துன்பப்படுத்தக்கூடாது, அவர்களை எந்த விதத்திலும் வித்தியாசம் பார்க்காமல் இருக்கணும். இதுதான் இறை ஞானம். இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம வித்தியாசமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவன் நாமெல்லாம் இறை ஞானத்தை பெற்றவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறைகள் மற்றவர்களை ஒப்பிடும்போது வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன நம்ம செய்கிறாங்களோ அழைக்கப்பட்ட நாமளும் அதே தான் செய்கிறோம். அவர்கள் என்னென்ன செய்ய மறக்கிறாங்களோ அதை விட அதிகமாக நம்ம செய்கிறோம். இன்றைக்கு நமக்கென்று ஒரு சட்டத்திட்டத்தை வச்சுக்கிறோம், இதுதான் சரின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லைங்கிறார். இன்றைக்கு நற்செய்திக்கு முன் வசனத்தில் பாடப்பட்டது, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். அந்த சிறுவர்கள் யார்? நீங்களும் நானும் தான்.
குழந்தைகள் இன்னும் வரவிடுங்கள், ஏன்னா விண்ணரசு அவர்களுக்குரியது. அப்போ ஆண்டவரை தேடி வரவங்களாம் குழந்தைகள், கபடமற்றவர்கள், இந்த வித்தியாசம் பார்க்காதவங்க, இந்த சம்பிரதாயங்களை எல்லாம் பார்க்காதவங்க, இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காதவங்க. ஒரு சில இடங்களில் எல்லா இடங்களும் பொதுவாக அப்படித்தான் போட்டிருப்பாங்க பத்திரிகையில், 10 மணிக்கு 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் திருமணம்னு போடுவாங்க. அதுக்குள்ளே நல்ல நேரம் முடிஞ்சிடும். கடவுள் படைத்த எல்லா நேரமும் நல்ல நேரம் நமக்கு தெரியதில்லை, தெரியும், நமக்கு தெரியும். ஆனால் உலக ஞானம் சொல்வதை நாமும் பயன்படுத்துகிறோம். இறைவன் தருகிற ஆசீர்வாதமே ஞானம்தான், அதுதான் போதுமானது. ஆனால் இன்றைக்கி என்ன, ஒரு அடிமைத்தனத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமுதாயத்தில். ராகு காலம், நல்ல நேரம், கெட்ட நேரம், எப்படி நாம் நமக்குள்ள ஒரு அடிமைத்தனத்தில், அந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில், அஞ்ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இறை ஞானம் எது? இறை ஞானத்தினுடைய அந்த சட்ட திட்டங்கள், நெறிமுறைகள் எது? அன்று சொல்லுகிறார், நீங்கள் பிறரை விட நெறியோடு வாழணும், பிறரை விட வித்தியாசமாக வாழணும் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. நற்செய்தியில் அதான் சொல்லுகிறார், பிறரை விட உங்களுடைய நெறி சிறந்ததாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த நெறி, நீங்கள் பயன்படுத்தும் நெறி பிறருக்கு அது வித்தியாசமாக தெரியணும். ஆஹா, நாம் இதுவரைக்கும் பயன்படுத்துவது எல்லாமே இந்த அழிவுக்குரியது, இவர்கள் இந்த நெறியில் வாழ்கிறார்கள், இந்த நெறியில் நாமும் போனால் கட்டாயம் நாம் மீட்பு பெறுவோம் என்பதை, பிறரும் காண வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு சொல்லுகிறார். அது என்னென்ன வழிமுறைகள் அற்புதமாக சொல்லுகிறார். இன்னைக்கு நற்செய்தியில் இயேசு சொல்லுகிற இந்த வசனங்களை வாழ்வது தான் நமது தலையாய கடமை. தலையாய கடமை என்னென்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? சொல்லுகிறார், இந்த விவிலியத்தில் நான் சொல்லுகின்ற இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள், நான் சொன்ன வார்த்தை அனைத்துமே நிறைவேற வேண்டும், ஒரு புள்ளி கூட அழியாது. ஆக இதில் நாம் என்ன செய்யணும்? உங்கள் நெறி சிறந்திருக்க வேண்டும், பிறரை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். வித்தியாசமாக வாழணுங்க. 10ஓடு 1 11 அத்தோடு நானும் என்று ஒன்று அல்ல. மாறாக தாமரை மேல் இருக்கின்ற இலையில், அந்த இலையின் மேல் இருக்கின்ற தண்ணீரை போல் நாம் இருக்கணும். அன்னம் எவ்வாறு தண்ணியில் பாலை ஊற்றினால் தண்ணியை தவிர பாலை மட்டும் தான் குடிக்கணும், அப்படிதான் கிறிஸ்துவனுடைய வாழ்வா இருக்கணும். என்ன சொல்றார்? கொலை செய்யாதே, முட்டாள்னு சொல்லாத, அறிவிலின்னு சொல்லாத, கெட்ட வார்த்தை பேசாத. அப்போ இந்த வரிமுறைகள் எதுக்கு? என்னுடைய ஆண்டவர் எனக்குள் இருந்து நற்செய்தியை போதித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய திட்டம். அப்போ என்னுடைய பேச்சு, மூச்சு எல்லாமே இயேசுவினுடைய அந்த நற்செய்தியாக இருக்க வேண்டும். இயேசுவை போல் வாழணும், இயேசுவை போல் பேசணும், இயேசுவை போல் செயல்பாடுகள் இருக்கணும். அன்பு செய்யணும், தொடணும், மன்னிக்கணும், அரவணைக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், இரக்கப்படணும். இதுதான் இயேசுவினுடைய நெறிகள். அப்போது அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கற்பனைகளை கீழ்ப்படின்னு சொல்ல, கற்பனைகளை வாழணும். அப்போது இந்த கற்பனைகளை வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் யாரையும் கொல்ல மாட்டோம். கொள்வது என்பது கத்தியை விட்டு குத்துறது மட்டும் இல்லை, வார்த்தையால் தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. அப்போது அந்த வார்த்தைகள் யாரையும் கொல்லக்கூடாது, பாதிக்கக்கூடாது, அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களை, இந்த ஆண்டு திருச்சபையிலே பாப்பிரை 14ஆம் லியோ அவர்களால் பிரான்சிஸ் அசிசியார் ஆண்டாக அறிவித்திருக்கிறார். அசிசியாருடைய ஆண்டு இது. அவருடைய 800வது இறந்த ஆண்டை கொண்டாடுகின்ற விதமாக இந்த ஆண்டு முழுவதும் பரிசுத்த ஆண்டாக. அவருடைய வாழ்க்கையில் அப்படித்தான், யாருக்கு எந்த துன்பப்படுத்தக்கூடாது, இயற்கையை நேசிக்கணும், இயற்கையில் எல்லாத்தையும் நேசிக்கணும், மனிதனை எல்லாரையும் நேசிக்க வேண்டும், துன்பப்படுத்தக்கூடாது. சகோதர சகோதரின்னு சொல்ல, எல்லாவற்றையும் சகோதர சகோதரின் பாவித்த, இயற்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் சகோதர சகோதரிகள். அவ்வளவு தூரம் இணக்கமாய் வாழ்வதற்கு நம்மை இறைவன் அழைத்திருக்கிறார். நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெஸ்ட் ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்காவில் நான் ஒரு மாதம் தங்க வாய்ப்பு கிடைத்தது. எங்களுடைய கப்புச்சின் சபை அங்கே இருக்கிறது, புர்கினா ஃபாசோ என்ற இடத்துல. அந்த சகோதரோடு வாழ்ந்திருக்கும் போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே போனோம், அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு பெரிய குளம் இருக்குது, பெரிய குளம். அந்த குளத்தில் நிறைய முதலைகள், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஒரு 80 வயசு 90 வயசுக்குள்ள முதலைகள் இருக்கிறது. அங்கே சுற்றி எல்லாமே ஜனங்க இருக்கிறாங்க. அந்த குளத்தில் குளிச்சுட்டு இருக்கு, குழந்தைகள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, பெரியவங்க துணி துவச்சிட்டு இருக்காங்க. அப்படியாக அந்த குளத்துக்குள்ள ஆனால் அவ்வளோ முதலைகள் இருக்கிறது. நான் கேட்டேன், இந்த முதல் ஒன்றும் செய்யாதா?
இந்த முதலைகள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது, மனிதனுக்கு எந்த தீங்கும் செய்யாது. குழந்தைங்க அந்த முதலை மேலே ஏறி உட்காந்துருக்கு. அப்போ கேட்டேன், ஏன், என்ன, எதனால் இப்படி? அந்த விலங்குகள் மனிதனோடு இணக்கமாய் வாழ கற்றுக்கொண்டது. காரணம், ஒரு காலத்தில் அந்த வறட்சி காலத்தில் அது பெரிய அது சகாரா பாலைவனத்துடைய கீழே தண்ணியெல்லாம் இருக்காது, அவ்வளோ தண்ணி இருக்காது. ஆக இல்லாதப்போ இந்த முதலைகளுக்கு மக்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஊற்றிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி காப்பாற்றினாங்களாம். ஆகையினால் அதிலிருந்து அவர் சந்ததிகள் முழுவதும் மனிதனுக்கு தீமை செய்வதில்லை. நானும் உட்காந்து பார்த்தேன், ஒன்றும் செய்யலை. ஆக பாருங்க, இயற்கை தன்னுடைய நம்மோடு இணக்கமாக இருப்பது பழகி கொள்ளுகிறது. நாம் மட்டும்தான் அப்படி இருக்க மாட்டேன்றோம். மனிதர்கள்ட்ட அப்படி கிடையாது. சொந்தவங்கள்ட்ட கணவன் மனைவின்னு சொல்லி சொந்த பந்தங்கள்கிட்டே கூட இணக்கமாக இருப்பதில்லை. ஏன்னா நிறைய பாகுபாடுகள், வித்தியாசம், பொருளாதாரத்தில் வித்தியாசம், வாழ்க்கை முறையில் வித்தியாசம். நமக்குள்ளே இணக்கமாய் வாழ்வதற்கு நமக்கு தெரியல, தெரியும், ஆனால் தெரியாமல் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி தான் வாழணும். இல்லை, இப்படி வாழக்கூடாது. இயேசு சொல்லுது, என்னை பின்பற்றுவதாக இருந்தால் உங்கள் நெறி சிறந்ததாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை முறை வேறுபட்டதாக இருக்க வேண்டும், என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும், நீங்கள் சிறுவர்களாய் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்போ என்ன செய்யணும்? வித்தியாசமாக வாழணும். இதுவரை இப்படி இல்லை, இனிமேல் இப்படி வாழப்போகிறோம். அதற்கான வழிமுறைகள் வாழ்வதற்கு தான் தவக்காலம். நம்மை நெறிப்படுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு, நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு, சிந்திப்பதற்கு அழைக்க தூண்டுகிறது தான் தவக்காலம். அப்போ இந்த காலத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரையிலும் இப்படி வாழ்ந்து விட்டோம், இனி நாங்கள் மாறுவோம். மாற்று பாதையிலே, இயேசுவின் பாதையில் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் வழிதான் எனக்கு. பவுலடிகளார் சொல்றார், நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தேன், இதுதான் எனக்கு சரி என்று நினைத்தேன். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு என் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டேன், அவரை நோக்கி ஓட கற்றுக்கொண்டேன். ஓடுவேன் ஓடுவேன், இலக்கு இயேசுதான், வெற்றி எனக்கு நிச்சயம். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மனநிலை. நம் வாழணும், வித்தியாசமாய் வாழணும். வாழ்வோம், நம் வாழ்வை நெறிப்படுத்துவோம். நம்முடைய நெறி சிறந்ததாக இருக்கட்டும், இயேசுவை நோக்கியதாக இருக்கட்டும். அதுவே நமக்கு விண்ணக ஆசீர்வாதங்களை, விண்ணக